Example 9.2. Fit a trend line by the method of a semi-averages for the given data. Semi-average. செமினாலே என்னது நம்மளுக்கு ஹாஃப்னு தெரியும். அப்போ ஃபிட் லைன் எடுக்கணும். கொடுத்துருக்கிற டேட்டா என்னன்னு பார்க்கணும். இயர் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7 இருக்கும்போது ஈக்குவலாக நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், 3 எடுத்துக்கிறோம், லாஸ்ட் 3 இருக்கிறோம். இன் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த 2003 அதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஈக்குவலாக செமியாக பாதி பாதி எடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ 105 115 120 வரக்கூடிய இந்த 3 ஃபஸ்ட்டு 3யும் இந்த லாஸ்ட் 3 எடுத்துகிட்டு இந்த சென்டரில் இருக்க 2003ல் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் விட்டுட்டோம்னா, சின்ஸ் அந்த நம்பர் ஆஃப் த இயர்ஸ் இந்த ஆட் எது 7 டோட்டலாக இருக்குது இல்லைங்களா கிவன் டேட்டாவில். ஸோ வி வில் லீவ் த மிடில் வேல்யூ எது இந்த 2300 இருக்குது பற்றி அதை விட்டுட்டு the middle years production, the value one obtained by the average of the first 3 years and the last 3 years அதை மட்டும் நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருக்கிறது வந்து ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக இயர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். அந்த ப்ரொடக்ஷன் அடுத்தது ரெண்டாவது எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், ஆவரேஜ் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறது என்ன செய்வாங்க, செமி ஆவரேஜஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 எடுத்துடுறோம். 2000 2001 2002 இல்லைங்களா, அதை எடுத்து எழுதிடுறோம். அதோட ப்ரொடக்ஷனை எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், இந்த 2003 இருக்குது பார்த்தீங்களா, அதை லெஃப்ட் ஓவராக விட்டுட்டு லாஸ்ட் 3 2004 2005 2006 அதை எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா, அதோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நடுவில் இருக்கிற அந்த 100 அப்படின்ற அந்த லெஃப்ட் ஓவர் 2003ல் இருக்கிற லெஃப்ட் அவுட் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, செமி ஆவரேஜஸ் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பார்த்தோம், 2000ல் வந்து 105, 2001ல் 115, 2002ல் 120. இந்த 3 ஆவரேஜையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 113.33 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அதேமாரி லாஸ்ட் 3 இருக்கிற 2004க்கு 110ம் 2005க்கு 125ம் 2006க்கு 135 இருக்குது. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோம்னா நம்மளுக்கு 123.33 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது, அந்த கொடுத்துருக்கிற ஒரு டேபிளோட ஆவரேஜ் வேல்யூ. இதை நம்ம என்ன செய்யணும், ட்ரெண்ட் வேல்யூவில் கிராஃபில் நம்ம போட்டு காமிக்கணும். அப்போ ட்ரெண்ட் வேல்யூ எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷ் 0 நடுவில் போட்டுக்கிட்டு கிராஃபை போட்டுக்கிறோம். எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2000 நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு இடம் இருக்கிறதுனால 2001 2002 2004 2006 2008 அப்படின்னு 2 எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு இங்கே அதேமாரி இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து அடுத்து 112 114 116 118 அப்படி நம்ம போயிட்டே போகுது. கொடுத்துருக்கிற டேட்டா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸோட டேட்டா வந்து எவ்வளோ, 113.33. அப்போது 3 இயர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது, 2000ல் ஸ்டார்ட் ஆகுது, 2002ல் முடியுது இல்லைங்களா. 2002க்கும் 2000 இதுக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 3 இயர்ஸ் தானே வருது. அப்போ 2001 2002 2000 2001 2002 இல்லைங்களா, அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் 2000 நடுவில் தான் 113.33 அப்படின்ற இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த 113 இங்கே தான் வரும், 12க்கு அப்புறம் இங்கே 13 வரும் இல்லைங்களா. அப்போ அந்த 13 சென்டரில் எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதேமாரி கீழே 2001க்கும் 2002க்கும் சென்டரில் தான் 113.33 மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம பார்க்குறோம் ஆவரேஜ், அது 2004லேருந்து 2006க்குள்ளே இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வர்றது தான் என்னது, நம்மளுடைய இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வேல்யூ எவ்வளோ, 123.33. அப்போ அது 123 போது இங்கே அப்படியே மேலே போகும்போது 123 இங்கே வருது இல்லைங்களா. அப்போ 123.33 இங்கே வருது, அந்த 2004க்கும் 6க்கும் நடுவில் வரது தான். ஸோ அப்போது 113.33யும் 123.33யும் தான் நம்மளுக்கு என்னது, ட்ரெண்ட் லைனாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா 113 to 33யும் 123.33க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறது தான் பேர் என்னது, ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா? இங்கே இயர்ஸை மென்ஷன் பண்ணுறோம், இங்கே ப்ரொடக்ஷனை மென்ஷன் பண்ணுறோம். கிராஃபில் ஒவ்வொரு பாயிண்ட்டு, அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 இயர்ஸ்ன்ற மாரி எடுத்துக்கிறோம். ஒய் எக்ஸஸை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் எடுக்கிறோம். எக்ஸ் எக்ஸஸை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இயர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக டயக்ராமை நீங்கள் போட்டு பார்த்து நம்ம கிராஃபை அழகாக போட்டுட்டிங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.